भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्कैस्तुष्ट्वागुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांतिः. நாம் எடுத்துக்கொண்ட இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தில் ஓம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு அதன் துணை கொண்டு ஆத்ம தத்துவம் விளக்கப்பட உள்ளது. நேற்றைய தினம் இந்த உலகத்தை இரண்டு மனிதர்கள் இரண்டு விதத்தில் பார்க்கின்றார்கள் என்று பார்த்தோம். ஞானியின் திருஷ்டி, அஞ்ஞானியினுடைய திருஷ்டி. உதாகரணத்தை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அழகான தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு யானை, தும்பிக்கை அசைவது போல் செய்யப்பட்டுள்ள ஒரு யானையை ஒரு குழந்தை யானை என்று பார்த்து பயப்படுகின்றது. ஒரு பெரியவர் யானை என்றும் பார்க்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது அது ஒரு அழகான மரம் என்றும் பார்க்கின்றார். இவ்விதம் இந்த உலகத்தை ஞானியானவன் உலகமாகவும் பார்க்கின்றான், அதற்கு ஆதாரமாக உள்ள பிரம்ம தத்துவத்தையும் பார்க்கின்றான். இது ஞானியினுடைய திருஷ்டி. ஆனால் அஞ்ஞானியானவன் ஜெகத்தாக மட்டும் பார்த்து இது துயரத்திற்கு காரணமாக பார்க்கின்றான். இனி அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் என்றால் பிரம்மத்தையே பார்க்காதவனிடம் பிரம்மத்தை பற்றி பேச முடியாது. பார்க்கின்ற உலகத்தை விசாரிப்பதன் மூலம் பிரம்மத்தை, ஆதாரத்தை அடைய முடியும். குழந்தையிடம் யானையை பற்றி பேசியே அதனுடைய சாரமான மரத்தை பற்றிய அறிவை கொடுக்க முடியும். ஆகவே நாம் மேற்கொள்ள வேண்டியது ஜெகத் விசாரம். ஜெகத் விசாரம்னா இந்த உலகத்தை நாம் ஆராய்ந்து அதிலிருந்து உலகத்திற்கு ஆதாரமான பிரம்மத்தை உணர வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நாம் நேற்று வரை பார்த்ததனுடைய சாரம். இனி நம்முடைய இந்த கருத்தை தொடரலாம். இந்த ஜெகத்தானது பல கோணங்களில் சாஸ்திரம் பிரிக்கின்றது. பஞ்சபூதத்தால் ஆனது இந்த உலகம் என்பது ஒரு கோணம். இனியொரு கோணத்தில் இந்த உலகம் சூக்ஷ்மம், ஸ்தூலம் இவ்விதம் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபூதத்திலேயே சில பூதங்கள் ஸ்தூலமாக இருக்குது, சிலதெல்லாம் சூக்ஷ்மமாக இருக்குது. இனியொரு கோணத்தில் இந்த உலகம் காரிய காரணமாக உள்ளதுன்னு பிரிக்கலாம். காரியம் காரணம், காஸ் அண்ட் எஃபெக்டாக இந்த உலகம் உள்ளதுன்னு பிரிக்கலாம். இப்படி நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகத்தை பல கோணங்களில் சாஸ்திரம் பிரிக்கின்றது. ஒரு இடத்துல 24 தத்துவங்கள், இனியொரு இடத்துல 64 தத்துவங்கள் என்றெல்லாம் இந்த உலகத்தை பிரித்து உலகை விசாரம் செய்கிறது. இந்த இடத்தில் நாம் வேறொரு கோணத்தில் இந்த உலகத்தை சாஸ்திரம் பிரிக்கின்றது. எப்படி என்றால், பத பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம் என்று இந்த உலகம் பிரிக்கப்படுகிறது. பிரபஞ்சம்னா உலகம். பதம் என்றால் சொற்கள், சொல். பதார்த்தம் என்றால் அந்த சொல் குறிக்கின்ற பொருள்.
இப்போ இந்த ஹாலில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்னு ஒரு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 அல்லது 200 பெயர் வந்தால் உடனே நம்ம என்ன சொல்லிக்கிறோம், அந்த லிஸ்ட்டில் 200 பெயர் படிக்கப்பட்டால் 200 பொருள்கள் 200 மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதிலிருந்து எத்தனை சொற்கள் உண்டோ அத்தனை பொருள்கள் உண்டு. அந்த சொல்ல பத பிரபஞ்சம் என்றும் பொருளை பதார்த்த பிரபஞ்சம் என்றும் சொல்கிறோம். இப்போ நம்ம உடலெல்லாம் பதார்த்தம், ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். நமக்கு ஒரு பெயர் உண்டு, அந்த பெயரைத்தான் பதம் அல்லது சொல் என்று சொல்கிறோம். இப்போ சொல்லும் பொருளும் இவ்விதத்தில் உலகத்தை பிரிக்கிறோம். இப்போ இந்த உலகம் எப்படி பிரிக்கப்படுகிறது? ஸ்தூலம், சூக்ஷ்மம், பஞ்சபூதம் என்று பிரிக்கப்படுவது போல சொல்லும் பொருளும் அப்படின்னு பிரிக்கிறோம். அந்த சொல்லத்தான் பதம், பொருளைத்தான் பதார்த்தம். பத பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம். இப்போ இந்த உலகத்தில் எத்தனை சொற்கள் உண்டோ அத்தனை பொருள்கள் உண்டு, எத்தனை பொருள்கள் உண்டோ அத்தனை சொற்கள் உண்டு. அதனால தான் புதிதாக ஒரு பொருள் படைக்கப்பட்டால் உடனே நம்ம பெயர் வைக்கிறோம். டெலிவிஷன் அப்படின்னு படைக்கப்படும் பொழுது உடனே டிவின்னு ஒரு பெயர். அது மட்டுமல்ல, நம்ம வீட்டிலேயே ஒருவர் புதிதாக பிறந்தால் உடனே ஒரு புதிய பெயரை நம்ம வைக்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த உலகத்தில் ஒரு பொருள் உருவானால் உடனே ஒரு சொல் உருவாகி விடுகிறது, பெயர் உருவாகி விடுகிறது, ஒரு பதம் உருவாகி விடுகிறது, ஒரு பதார்த்தம் உருவானால். இப்போ இதை நம்ம மனதில் வாங்கி கொண்டால் எத்தனை சொற்கள் உண்டோ அத்தனை பொருள்கள். இப்படி இந்த உலகத்தை பிரிக்கிறோம். இப்போ சொல் உலகம், பொருள் உலகம், பத பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம். இனி நம்முடைய அடுத்த கருத்து, இந்த பதத்திற்கும் பதார்த்தத்திற்கும் உள்ள உறவு என்ன? அதுதான் நம்முடைய கேள்வி. இப்போ சொல் பொருள்னு பார்த்துட்டோம். இனி நம்ம அந்த சமஸ்கிருத வார்த்தையை பயன்படுத்துவோம். பதம், பதார்த்தம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். பதம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான் பெயர் அல்லது சொல். பதார்த்தம் என்றால் அந்த பெயர் எதை குறிக்கின்றதோ அந்த ஆப்ஜெக்ட், அந்த பொருள். நம்முடைய கேள்வி, பதத்திற்கும் பதார்த்தத்திற்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், உறவு என்ன? இந்த உறவை தான் நாம் 2 கோணத்தில் பார்க்க போகிறோம். ஒரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது விவகார திருஷ்டி, நம்முடைய அனுபவத்தில் ஒரு உறவு இருக்குது. அந்த உறவு என்னவென்றால், இந்த பெயர் என்பது அந்த பொருளை குறிக்கின்ற ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த பெயர் இருந்தால் தான் அந்த பொருளை நம்ம குறிப்பிட முடியும். இப்போ ஒரு கூட்டத்தில் ஒருத்தரை பார்க்குறோம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரை பார்க்குறோம், திடீர்னு அவரோட பெயரை மறந்துடுறோம். நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அவரை கூப்பிடுறதுக்கு. இப்போ கஷ்டப்பட்டு அந்த பெயர் கிடைச்ச உடனே அவரே கிடைச்ச மாதிரி ஆகுது. அவர் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறார், அவரை நம்ம அழைக்கணும், அவருடைய பெயர் கிடைக்கல, அவரே கிடைக்காத மாதிரி இருக்கு. நம்ம போய் அங்கே தொட்டு அவரை அழைக்க முடியல அப்படின்னா நமக்கு என்ன இருந்தால் அவர் நம்ம கைக்கு வருவார்? அவருடைய சொல் இருந்தால், அவருக்கான பெயர் நமக்கு ஞாபகம் உடனே அழைத்தால் அவர் விடுவார். அதே போல் ஒரு சபையில் ஒருத்தரை கூப்பிடணும், அவருடைய பெயர் கிடைச்சா அவரே கிடைச்ச மாதிரி, அவருடைய பெயரை சொன்னால் உடனே அவர் விடுவார். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற உறவு என்னவென்றால், சொல் அல்லது பதம் என்பது பதார்த்தத்தை குறிக்கின்ற அது ஒரு அடையாளம் அல்லது குறிப்பீடு. இதை சமஸ்கிருதத்தில் நாம நாமி சம்பந்தக என்று சொல்வார்கள். சம்பந்தம்னா ரிலேஷன்ஷிப். நாம என்றால் பெயர்,
நாமி என்றால் அந்த பெயருக்கு உரியவர். இப்போ பெயர் பெயருக்கு உரியவர், ஒரு சொல் அந்த சொல்லுக்கு உரிய பொருள். அப்போ இந்த ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் என்றால், இந்த உறவுக்கே பத பதார்த்த சம்பந்தம்னே பெயர். ஏன்னா இந்த சொல் அந்த பொருளை குறிக்கின்றது. அது நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம். பொருள் இருக்கும், சொல் கைக்கு கிடைக்கலைன்னா நம்ம திணறிட்டு இருப்போம். அந்த சொல் கிடைச்ச உடனே அந்த பொருளே நமக்கு கிடைச்ச மாதிரி ஆகி விடுகிறது. இப்போ இது ஒரு விதமான உறவு. இதுதான் விவகார திருஷ்டியா, டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி. நம்ம அனுபவத்தில் ஒரு சொல், அந்த சொல்லின் துணை கொண்டு அந்த பொருளை பார்க்கிறோம், அந்த பொருளை புரிந்து கொள்கின்றோம். இதில் பார்த்தோம், இந்த உறவில் பார்த்தோம் அப்படின்னா சொல் வேறு பொருள் வேறு தான். சொல்லே பொருள் அல்ல. இப்போ ஒருத்தருடைய பெயர் நம்ம இடத்துல இருக்குங்கிறதுனால அவரே நம்மகிட்ட இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒருவருடைய பெயரை சொல்கிறதுனாலையோ பெயரை பற்றி பேசுவதனாலேயோ அவரையே நம்ம தீண்டியதாக பொருள் அல்ல. அதனால தான் உலக வழக்கில் சொல்லுவார்கள், தீன்னு சொன்னால் நாக்கு சுடாது அப்படின்னு சொல்வார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? தீ அப்படிங்கிற சொல் தீ அல்ல. தீங்கிற சொல்லு நாக்க சுடாதுங்கிறதனுடைய பொருள். தீன்னு சொல்லிட்டா தீ நாக்கில் சுட்டு விடாது. ஏன்னா அந்த சொல் வேறு, அந்த பொருள் வேறு, அந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது வேறு, அந்த சொல் அப்படிங்கிறது வேறு. சென்னையில் ஒரு சிறிய பையன், 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு நாள் என்கிட்ட சொன்னால், நான் நிஜமான கழுதியை பார்த்ததே இல்லை அப்படின்னா. எல்லாம் டிவிலேயோ அல்லது பிக்சரில் தான் பார்த்துருக்கேன், இந்த சிட்டிக்குள்ளே பார்க்கல அப்படின்னா. உடனே நான் அவங்ககிட்ட கேட்டேன், கழுதை எதற்கு பயன்படுத்துகிறார்கள்னு அது தெரியுமான்னு கேட்டேன். அவன் சொன்னான், திட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னான். அவனுக்கு தெரியல கழுதை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா திட்டுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னான். அப்போ அவனுக்கு நான் சொன்னேன், கழுதை வேற, கழுதிங்கிற சொல் வேறு. கழுதிங்கிற சொல் வேறு, கழுதை வேறு தான். அப்படி தீ அப்படிங்கிறது வேற, தீங்கிற பொருள் வேறு. அப்போ இந்த இரண்டு சொல்லுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னவென்றால், பத உலகத்திற்கும் பதார்த்த உலகத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்னவென்றால், இரண்டும் வேறு வேறு, ஒன்று ஒன்றை குறிக்கின்ற உதவி செய்கின்ற ஒரு உறவு. அந்த சொல் அந்த ஆப்ஜெக்டை குறித்து நமக்கு உதவி செய்கின்ற உறவு இருக்கின்றது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பதம் சொல் அப்படின்னு சொல்கிறோமே, இதைத்தான் நாம என்று நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம். பதார்த்தம் பொருள் அப்படின்னு சொல்கிறோமே, இதைத்தான் ரூபம் என்று சொல்கிறோம். ரூபம் என்றால் ஃபார்ம், ஒரு ஆப்ஜெக்ட். இந்த இரண்டையும் சேர்த்து நம்ம இந்த உலகத்தை சொல்லும்போது, இந்த உலகமே நாம ரூப ஆத்மகம். ஆத்மகம்னா ஸ்வரூபம். இப்போ இந்த உலகத்துக்கு நம்ம என்ன லட்சணம் கொடுக்கிறோம்? நாம ரூபாத்மகம் ஜெகத்து. இந்த ஜெகத் என்பது நாம ரூபமாக உள்ளது. வேற ஆங்கிளில் சொல்லணும்னா, இந்த ஜெகத்தானது பஞ்சபூத ஆத்மகம், 5 பூதங்களாக இந்த உலகம் உள்ளது. இந்த ஜெகத் ஸ்தூல சூக்ஷ்ம ஆத்மகம், ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக உள்ளது. இந்த ஜெகத் காரியகரண ஆத்மகம், காரியமாக காரணமாக உள்ளது. இப்படி இந்த உலகத்தை பல கோணங்களில் சாஸ்திரம் சொல்லும். அதில் ஒரு ஆங்கிள் தான் நாம ரூப ஆத்மகம். வேதாந்தம் படித்தவங்களுக்கு நாம ரூபங்கிற சொல் நன்கு தெரிந்திருக்கும். இந்த நாம ரூபத்தை வச்சு தான் நம்ம இந்த உபனிஷத்தையே இப்போ புரிஞ்சிக்க போகிறோம். இந்த உபனிஷத்தை இந்த நாம ரூபத்தை வச்சு தான் டெவலப் பண்ணி நமக்கு ஆத்ம தத்துவத்தை புரிய வைக்க போகின்றது. இனி விவகார திசையில் நாம ரூபம் அல்லது பத பதார்த்தம், நாம நாமி, இந்த 2 சொற்கள்
2 ரூபமாக இந்த உலகம் இருக்குன்னு பார்த்துட்டோம். இதுவரை புரிந்து கொள்வது சுலபம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிளில் தான் இருக்கோம். இனித்தான் ஒரு பெரிய ஜம்ப்னு சொல்கிறோமே, இந்த மாண்டூக்கியம்னா மண்டூக்காக தவளை எப்படி ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இனியொரு இடத்துக்கு போகுதோ, அதே போல் நம்ம இனி அடுத்த ஒரு பெரிய ஜம்ப் பண்ண போகிறோம். விஷன் தத்துவ ரீதியாக அடுத்த ஒரு பெரிய ஒரு ஜம்ப், அது அடுத்த ஆங்கிளில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம புரிஞ்சிட்டது என்னன்னா, இந்த என்டையர் கிரியேஷன், பகவான் படைத்த இந்த உலகம் நாம உலகமாக, ரூப உலகமாக, பத பிரபஞ்சமாக, பதார்த்த பிரபஞ்சமாக பிரிவுபட்டுள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆங்கிளில் பதம் வேறு, பதார்த்தம் வேறு, தீங்கிற சொல் வேறு, தீங்கிற பொருள் வேறு, கழுதைங்கிற சொல் வேறு, அந்த பொருள் வேறுன்னு பார்த்துட்டோம். இனி சாஸ்திர அடுத்த லெவலில் என்ன சொல்கின்றது, 2வது ஸ்டேஜ் அல்லது தத்துவ திருஷ்டியா. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது விவகார திருஷ்டி, டிரான்சாக்ஷனல் ஆங்கிள், அனுபவ ரூபத்தில் இந்த உறவு நாமத்துக்கும் ரூபத்திற்கும். இனி தத்துவத்தின் அடிப்படையில் ஹையஸ்ட் லெவல், அந்த லெவலில் சாஸ்திரம் என்ன சொல்லுது, நாம ஈக்குவல் டு ரூபம். இந்த பதமும் பதார்த்தமும் வேறல்ல. ஃபஸ்ட்டில் வேறுன்னு பார்த்துட்டோம் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி. அது ஒரு ஆங்கிளில் விவகாரத்தில் அப்படித்தான் நம்ம நடந்துக்கணும். ஆனால் உண்மையின் அடிப்படையில் பதம் இஸ் ஈக்குவல் டு பதார்த்தம். இதுதான் நம்ம புரிஞ்சிட்டோம்னா வேதாந்தம் புரிஞ்சாச்சுன்னு அர்த்தம். அந்த சொல்லும் பொருளும் வேறல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே 1000 சொல் இருந்தால் 1000 பொருள் இருக்கும்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம், 1000 சொல்லும் 1000 பொருளும் ஒன்று தான், அந்த சொல்லும் பொருளும் வேறல்ல அப்படிங்கிறதான் இங்கே டீச்சிங் அல்லது உபதேசம். அது எப்படி அனுபவத்திற்கு முரண்பாடாக இருக்கே, என்னுடைய சொல் வேறு, நான் வேறு. சில பேர் ஒருத்தருக்கே 7-8 பேர் வச்சுருப்பாங்க. சில பேர் தன்னுக்கு பேர் 2-3 பேரில் அக்கௌண்ட்டெல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல. அப்போ பேரும் சொல்லு ஒரே மாதிரி இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இங்கே உபனிஷத்தினுடைய டீச்சிங் அதைத்தான் ரகசியம்னு சொல்கிறோம். அது என்னவென்றால் சொல்லும் பொருளும் வேறல்ல. எப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த சொல் அப்படின்னா அதனுடைய தன்மை என்ன? இப்போ ஏதாவது 2 ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுவும் அதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கும் பொழுதே ஏதோ மேலோட்டமாக வித்தியாசம் இருக்கிறதுனால தானே ஈக்குவேஷன் கொடுக்குறோம். 5 = 5ன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 5 = 5ன்னு சொல்ல வேண்டாம், அது ஒரு கணக்கே அல்ல. ஆனால் ஆரம்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு 6 + 1 அப்படின்னு போட்டுட்டு சமப்படுத்தி 7 - 2 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த குழந்தை கொஞ்சம் வேலை செய்யணும், ஒர்க் பண்ணித்தான் அது எப்படி ஒன்று என்று அது புரிந்து கொள்ளும். அப்படி இந்த இடத்துல நம்ம பத பிரபஞ்சக ஈக்குவல் பதார்த்த பிரபஞ்சக, நாமமும் ரூபமும் ஒன்று தான், சொல்லும் பொருளும் ஒன்று தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எப்படி என்றால் சொல்லினுடைய, பதத்தினுடைய, நாமத்தினுடைய ஒரு சொரூபம் என்னன்னு பார்க்குறோம். நாமத்தினுடைய சொரூபம் என்ன? ஒரு சவுண்டு, ஒரு சப்தம் நம்மிடமிருந்து தோன்றுகிறது. இப்போ நான் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் ஒரு சப்தம் தோன்றுகிறது. ஒரு குறுகிய காலம் அந்த சப்தம் இருக்குது. அது நம்மக்கிட்ட அந்த சப்தம் அப்படியே உங்களுக்கு ட்ராவல் பண்ணி காதில் விழுகிறது. பிறகு என்ன ஆகுதுன்னா அடுத்த செகண்ட் அந்த சப்தம் மறைந்து விடுகிறது. ஒரு சப்தம் தோன்றுகிறது, சப்தம் குறுகிய காலம் இருக்கின்றது, பிறகு அந்த சப்தம் அழிந்து விடுகிறது. அப்போ ஒவ்வொரு சொல்லினுடைய சொரூபம் என்னன்னா
அதற்கு சிருஷ்டி ஸ்திதி லயம்ங்கிற அவஸ்தை இருக்கின்றது. இப்போ ஒரு சப்தம் தோன்றினா அப்படியே இருந்துட்டு இருக்கிறது இல்லை, அது கொஞ்ச நேரம் இருக்குது. எதுவரைனா நம்ம கேட்குற வரைக்கும் இருக்குது, அப்புறம் அது அப்படியே இல்லாமல் போயிடுது. சப்தம் தோன்றுகிறது, ஒரு சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது இருக்குது, பிறகு அது மறைந்து விடுகிறது. தூரத்தில் ஒரு வானவெடி வச்சா முதல்ல லைட்டை பார்க்குறோம், பிறகு ஒரு செகண்டுக்கு அப்புறம் சப்தத்தை கேட்குறோம். உண்மையிலேயே ரெண்டும் சேர்ந்தாப்பில் நடக்குது. லைட்டு ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணி நம்ம கண்ணை அடையுது, சப்தம் கொஞ்சம் மெதுவாக ட்ராவல் பண்ணி நம்ம காதை அடைகிறது. அப்படின்னா சப்தங்கிறது தோன்றுகிறது, கொஞ்ச நேரம் இருக்குது, பிறகு அழிந்து விடுகிறது, மறைந்து விடுகிறது. அப்போ சப்தத்தினுடைய சவுண்டு, சொல்லினுடைய சொரூபம் என்ன? தோன்றி இருந்து மறைதல். இனி நம்ம பொருளுக்கு வருவோமே. நம்ம உடம்பையே பொருளாக எடுத்துக்குவோம். நமக்கு ஒரு பெயர் இருக்குது, அந்த பெயரினுடைய சொரூபம் தோன்றி இருந்து மறைதல். அந்த பெயர் குறிக்கின்ற ஒரு பொருள் இருக்கே, நம்மளுடைய உடல், அதனுடைய சொரூபம் என்ன? அதுவும் தோன்றி, அதுவும் கொஞ்ச நாள் இருந்து, அதுவும் மறைந்து விடுகிறது. அப்போ சப்தத்திற்கும் நாமத்திற்கும் ரூபத்திற்கும் ஒரே சொரூபம், தோன்றி இருந்து மறைதல். ரூபம் நம்முடைய உடல் அல்லது அந்த சொல் எந்தெந்த பொருளையெல்லாம் குறிக்குதோ அந்த பொருளும் தோன்றி இருந்து மறைகின்றது. இப்போ இந்த இரண்டுக்கும் ஒரே தன்மை என்றால், அந்த அடிப்படையில் என்னுடைய பெயருக்கும் எனக்கும் என்ன வேற்றுமை? இப்போ யோசிச்சு பார்த்தா, நான் யார் அப்படின்னா ஜஸ்ட் அ சவுண்டு. நம்ம யார்னா பிறந்தோம், கொஞ்சம் சத்தம் போட்டோம், பிறகு போயிட்டோம். நம்ம பேரை சொல்லி சில பேர் சத்தம் போடுறாங்க, அது வேற விஷயம். நாமளே யார்னா பிறந்திருக்கிறோம், கொஞ்சம் சவுண்டை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கிறோம். இதுதான் நம்முடைய உடல், இதுதான் அனாத்மா. இதை நம்ம உணர்ந்தோம்னா இதற்கு மேலே ஆச்சரியமான விஷயம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு பெரிய ஆப்ஜெக்டாக, பெரிய ஆளாக நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம யாருன்னா ஜஸ்ட் அ சவுண்டு. நம்ம ஒரு சொல்லுக்கு என்ன சொரூபமோ அதுதான். லாங் ரன்னில் கோடிக்கணக்கான வருஷங்கிற கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 50 வருஷமெல்லாம் எதற்குள்ளே வரும்? கோடி யுகங்கள் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தோம்னா இந்த 50 வருஷங்கிறது பெரிய விஷயமல்ல, அல்லது நம்ம வாழ்கிற ஜீவிதமே பெரிய விஷயமல்ல. வாழ்கிறோம், பிறக்கிறோம், இருக்கிறோம், போகிறோம். சவுண்டு பிறக்குது, இருக்குது, போகுது. இப்போ இதன் அடிப்படையில் நாம ரூபம் வேறல்ல, நாமமும் ரூபமும் ஒன்று தான். ஒரு ஆங்கிளில் இந்த இரண்டும் ஒரே சொரூபம். இது ரூபமாக இருந்து தோன்றி இருந்து மறைகிறது, சொல் நாமமாக இருந்து தோன்றி இருந்து மறைகிறது. அப்போ இந்த உலகத்தை நாம ரூபஸ்வரூபம், நாம ரூபாத்மகம் ஜெகத்து, பத பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம் ஜெகத்துன்னு சொல்கிறது. இந்த இரண்டு ஒரே ஒரு ஜெகத்து தான். ஒரு கோணத்தில் பதம் பதார்த்தம்னு பிரிக்கிறோம், ஆனால் ஜெகத்து ஒரே ஒரு சொரூபம்தான். இப்போ நாம் குறிப்பிடுற பொருளுக்கும் அந்த சப்தத்திற்கும் வேற்றுமை இல்லை. எந்த ஆங்கிளில்? சிருஷ்டி ஸ்திதி லயம்ங்கிற சொரூபத்தில் சொல்லுக்கும் இந்த 3 குணம், அது குறிப்பிடப்படுகின்ற பொருளுக்கும் இந்த 3 குணம். இது ஒரு ஆங்கிள். இனி ஒரு ஆங்கிள் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, பானை இருக்குது, பானை அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. பிறகு அந்த பானையிலிருந்து எத்தனையோ பொருள்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். பானையை போல் எத்தனையோ பொருள்களை பார்க்குறோம். இதற்கு எல்லாம் ஆதாரம் என்ன அப்படின்னா களிமண் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ களிமண் அப்படிங்கிற ஒரு சொல், அந்த ஒரு சொல்லிலிருந்து இப்போ நம்ம காலையில் போகிறோம், உபநிஷத்தில் இந்த ஒரு கதையே இருக்குது. காலையில் போகிறோம், ஒரு பெரிய களிமண்ணை பார்க்குறோம். சாயந்தரம் திரும்பும்போது அங்கே 30 விதவிதமான பானைகள் செய்யப்பட்டுள்ளது.
இப்போ இந்த இடத்துல களிமண் அப்படிங்கிற ஒரு சொல் இப்போ என்ன ஆயிடுது, 30 சொற்களாக அங்கே உருவாகி விட்டது. அங்கே எத்தனை பொருள் இருக்கு? ஒரே ஒரு பொருள், ஆனால் 30 சொற்கள் உருவாகி உள்ளது. இப்போ ஒரு காரணத்திலிருந்து பல காரியங்கள் தோன்றினால் அந்த காரியங்கள் விதவிதமான பானைகள் வெறும் சொல் மட்டுமே அங்கு உருவானதே தவிர புதிதான பொருள் உருவாகவில்லை. 1 கிலோ அல்லது ஒரு பெரிய களிமண்ணிலிருந்து எத்தனையோ பானைகள் உருவானால் அங்கே ஒரு 20 பானை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோமே, அங்கே 20 சொல் கிரியேட் ஆகிருக்கு, ஆனால் 20 பொருள் கிரியேட் ஆகலை. அப்போ அந்த காரியங்களெல்லாம் என்னன்னா நாம மாத்திரம். உபனிஷத்தில் காரியத்தை நாமதேயம் மிருத்திகாய் தேவ சத்தியம். அந்த இடத்துல களிமண் தான் சத்தியம். களிமண்ணிலிருந்து எவ்வளவு பொருள்கள் உருவானதோ அங்கே பொருளே உருவாகலை, வெறும் சொற்கள் தான் உருவானது. நமக்கு சொற்கள் அனித்தியம்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சவுண்டுங்கிறது தோன்றுறது, கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருக்குது, போகுது. பொருள் அனித்தியம்ங்கிறதா புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு கால் அந்த பொருள் காரியமாக இருந்தால், படைக்கப்பட்டதாக இருந்தால், படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் வெறும் சப்த மாத்திரம், நாமதேயம். இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இனி நம்ம உபனிஷத்துக்குள்ளே போகலாம். இப்போ உபனிஷத் இங்கே என்ன செய்கின்றது? முதல் மந்திரத்தை நம்ம நேற்றைய தினம் அறிமுகப்படுத்தினோம். ஓமித்யேததக்ஷரம் இதகம் சர்வம். இந்த உலகம் அனைத்தும் ஓம் இதி ஏதத் அக்ஷரம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஓம் என்ற எழுத்துதான். பிறகு தஸ்ய உபவ்யாக்கியானம். இந்த ஓங்கார விசாரமானது இப்பொழுது துவங்குகின்றது. பூதம் பவத் பவிஷ்யதிதி. இந்த ஓம் அல்லது இந்த உலகம் என்பது இதற்கு முன் இருந்த, இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற, இனிமேல் இருக்கப் போகின்ற அனைத்து உலகமும் வெறும் ஓங்கார மட்டும்தான். இது வெறும் ஓம் என்பது தான். அது மட்டுமல்ல, எச்ச அந்யத் த்ரிகாலாதீதம் ததபி ஓங்காரக ஏவ. இந்த உலகம் படைப்பு என்று வந்தால், இந்த படைப்பு சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படிங்கிற 3 ஸ்டேஜில் இருக்குது. இந்த 3 காலத்தையும் கடந்தது என்றால் அது காரண சொரூபம். காரியத்தில் தான் பிறப்பு, வளர்ப்பு, மறைதல். காரண அவஸ்தையில் அதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த உலகம் காரண அவஸ்தையில் இருக்கிற உலகமாகட்டும், காரிய அவஸ்தையில் இருக்கிற உலகமாகட்டும், அனைத்தும் ஓங்காரம்தான். அதுதான் முதல் மந்திரத்தினுடைய சாராம்சம். இப்போ முதல் மந்திரம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜெகத் வெறும் ஓம்காரம்தான். இந்த ஓங்காரத்தை பற்றிய விசாரம் ஆரம்பிக்கின்றது. இந்த ஜெகத் இப்பொழுது இருக்க போகின்ற ஜெகத், பிறகு இதை தாண்டி உள்ள காரணமாக உள்ள ஜெகத்தும் ஓங்காரம்தான். அந்த ஓங்கார விசாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. இதுதான் பிரதிஜை. இந்த விசாரம் 8வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரை செய்யப்படுகிறது. இப்போ இங்கே தான் நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்துக்கு தான் நம்ம இவ்வளவு விளக்கம் பார்த்தோம். என்ன சந்தேகம் என்றால், நேற்று நம்ம பார்த்தோம், ஜெகத்தை விசாரம் செய்தால்தான் நாம் ஜெகத்தினுடைய ஆதாரமான பிரம்மத்தை அடைய முடியும். அப்போ உபனிஷத் என்ன செஞ்சிருக்கணும்? ஜெகத் விசாரம் ஆரம்பிக்கப்படுகிறது, ஜெகத்தை விசாரம் பண்ணணும்னு சொல்லி இருக்கணும். ஆனால் உபனிஷத் என்ன செஞ்சு விடுகிறது? ஓங்கார விசாரத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம், நாம் ஓங்கார விசாரம் செய்ய போகிறோம்னு சொல்கிறது. இப்போ ஓம விசாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம ஜெகத்தை விசாரம் பண்ணாதானே பிரம்மத்தை அடைய முடியும். இந்த மரத்தில் செய்யப்பட்ட யானையை விசாரம் பண்ணாதானே நம்ம மரத்தை அடைய முடியும்.
நகைகளை விசாரம் பண்ணாதான் தங்கத்தை அடைய முடியும். அப்படி காரியத்தை விசாரம் பண்ணாதான் காரணத்தை அடைய முடியும், அதிஷ்டானத்தை அடைய முடியும். ஓங்காரத்தை விசாரம் பண்ணினா எப்படி பிரம்மத்தை அடைய முடியும்? அதனால தான் உபனிஷத் என்ன சொல்லுது, ஓம் ஈக்குவல் டு ஜெகத்து. இந்த ஓங்காரமும் ஜெகத்தும் ஒன்றுதான் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிடுச்சு. இனி அடுத்த கேள்வி, அது எப்படி ஓங்காரம் ஜெகத்தாகும்? ஓம் என்பது சொல், ஒரு சவுண்டு. ஓம்ங்கிற சப்தம் எப்படி உலகமாகும் என்றால், அதுக்குத்தான் நம்ம பார்த்தோம், ஓம்ங்கிறது பத பிரபஞ்சம். ஓம்ங்கிறது எல்லா சவுண்டையும் குறிக்கின்ற ஒரு சொல். அந்த ஓம்ங்கிற பத பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சமான இந்த உலகமும் ஒன்றுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதாவது சப்தமும் அர்த்தமும் நாமமும் ரூபமும் ஒன்று என்று முடிவாகிவிட்டால், பிறகு நம்ம பொருளை விசாரம் பண்ணா என்ன, நாமத்தை விசாரம் பண்ணா என்ன, நாமமும் ரூபமும் சமம் என்று புரிந்து கொண்டால் நம்ம ரூபத்தை வேணாலும் விசாரம் பண்ணலாம், நாமத்தை வேணாலும் விசாரம் பண்ணலாம். ஏன்னா இந்த இரண்டு ஒன்று தானே. அதனால இந்த முதல் மந்திரம் பத ரூபமான உலகத்தை விசாரம் செய்கிறது. இரண்டாவது மந்திரம் பதார்த்த ரூபமான உலகத்தை விசாரம் செய்கிறது. இப்போ நம்ம கனெக்ஷன் எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தை ஆராய்ந்தால் இந்த உலகத்திற்கு ஆதாரமாக உள்ள பிரம்மத்தை அடைவோம். நம்ம கயிற்றில் பாம்பை பார்த்துட்டோம். பாம்பை பற்றி ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டால் நம்மை எறியாமல் அதனுடைய அதிஷ்டானமான கயிற்றை புரிந்து கொள்வோம். இப்போ நம்ம என்ன எடுத்த உடனே கயிற்றை ஆராய முடியாது, ஏன்னா கயிறே நமக்கு தெரியல. எடுத்த உடனே தங்கத்தை ஆராய முடியாது, தங்கம் தெரியவில்லை, நகை தான் கண்ணுக்கு தெரியுது. எடுத்த உடனே மரத்தை ஆராய முடியாது, அந்த குழந்தைக்கு யானை தான் கண்ணுக்கு தெரிகிறது. இப்போ தெரிஞ்சதிலிருந்து தானே விசாரம் செய்ய முடியும். அப்போ இந்த உலகத்தை நாம் ஆராய்ந்தால் இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கிற பிரம்மத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த உபனிஷத் என்ன செய்கிறதுனா, இந்த உலகத்தை ரெண்டா பிரிக்குது. பத உலகம், பதார்த்த உலகம், நாம உலகம், ரூப உலகம், சொல் உலகம், பொருள் உலகம்னு பிரிக்குது. இந்த இரண்டையும் சமப்படுத்தியும் விட்டுட்டோம். இது ரெண்டும் ஒன்று தான்னு சொல்லிட்டோம். இப்போ முதல் மந்திரம் என்ன செய்கிறதுனா, சொல் உலகத்தை எடுத்து விசாரம் செய்தால் நம்ம பிரம்மத்தை அடைவோம். இரண்டாவது மந்திரம் பொருள் உலகத்தை எடுத்து விசாரம் செய்தால், இது ரெண்டு ஒன்று தானே, நம்ம பிரம்மத்தை அடைவோம். அப்படி இந்த முதல் இரண்டு மந்திரங்கள் சொல்லை ஆதாரமாக வைத்து கொண்டு ஒரு விசாரத்தை மேற்கொண்டு பிரம்மத்தை புரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த மந்திரம் பொருளை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு விசாரம் செய்து பிரம்மத்தை அடைய போகிறோம். இந்த சொல் விசாரத்துக்கு பேர் ஓங்கார விசாரம், பொருள் விசாரத்துக்கு பேர் ஆத்ம விசாரம். இப்போ இந்த உபனிஷத்தில் நம்ம இரண்டு ரூபமான விசாரம் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுமே ஃபைனலாக ஒன்று தான். காரணம் இந்த ரெண்டையும் சமப்படுத்திட்டமே. இருந்தாலும் சொல்லின் மூலமாக பிரம்மத்தை அடைவது 8லிருந்து 12வது மந்திரம் வரை, பொருளின் மூலமாக பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்து பிரம்மத்தை அடைவது 3வது மந்திரத்திலிருந்து 7வது மந்திரம் வரை. இப்போ முதல் மந்திரத்தினுடைய சாராம்சம் ஓம் இது ஏததக்ஷரம் இதகம் சர்வம். ஓம் என்ற சொல்லே இந்த அனைத்துமாக உள்ளது. இந்த அனைத்துங்கிறதனுடைய விளக்கம்தான், மற்ற சொற்கள் அல்ல. இப்போ முதல் மந்திரத்தை சுருக்கமாக சொன்னால் ஓம் ஈக்குவல் டு ஜெகத், அதுதான் முதல் மந்திரத்தினுடைய சாராம்சம். ஓம் என்ற சொல்லே இந்த உலகம். இந்த ஓங்காரத்தினுடைய விசாரத்தை இப்பொழுது நாம் செய்ய போகின்றோம். இந்த உலகம் என்று சொன்னால் இப்பொழுது இருப்பது, இருந்தது, இருக்க போவது. பிறகு இந்த 3 காலத்தையும் கடந்து இந்த உலகம் காரண அவஸ்தையில் கொஞ்ச நாள் இருந்திருக்கும் அல்லவா? அந்த காரண அவஸ்தையில் இருக்கின்ற உலகமும் காரியமாக வெளிப்பட்ட உலகமும்
இது எல்லாமே ஓம் என்ற சொல்லுக்குள் அடங்குகிறது. இதுதான் சாராம்சம். இனி அடுத்த கேள்வி வரலாம், அது எப்படி ஓம்ங்கிற சொல் எல்லா சொல்லையும் குறிக்கின்றது என்றால், இனி நம்ம ஓங்காரத்தை பிரிக்கணும். ஓம்ங்கிறது ஒரு அணுவை போலைனா, இப்போ அணுவையும் பிரித்து சொல்கிறார்கள் அல்லவா, அப்படி பிரித்தா இந்த ஓம்ங்கிற சொல்லில் அகாரம், உகாரம், மகாரம் என்ற 3 எழுத்துக்கள் அடங்குகிறது. ஆ, உ, இம், இந்த 3 சேர்ந்தது தான் ஓம் என்ற சொல். இந்த ஆ, உ இந்த 2ஐயும் சேர்ந்தா ஓ என்று மாறுவது சமஸ்கிருத இலக்கணம். இப்போ இலக்கணப்படி ஆக்கு பக்கத்தில் ஊ வந்தால் ஓவா மாறிவிடும். இப்போ உதாரணமாக சூரிய உதயம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சூரிய உதயம் அப்படின்னு சொல்கிறதில்ல, சூரியோதயம்னு சொல்கிறோம். அப்போ சூரிய அப்படிங்கிற ஒரு ஆவும் ஊங்கிற சொல்லும் சேரும் பொழுது ஓ என்று மாறிவிடும். அப்போ ஆ, உ, இம் இந்த 3 சேர்க்கிறது தான் ஓங்கார தத்துவம். இந்த ஆ அப்படிங்கிறது முதல் சொல், இம் அப்படிங்கிறது கடைசி சொல். ஒரு வார்த்தையை நம்ம ஆரம்பிக்கணும்னா ஆ அப்படின்னு ஆரம்பிப்போம். வாயை திறந்து ஒரு சப்தத்தை போட்டோம்னா அது ஆன்னு தான் வரும். பிறகு ஒரு சப்தத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் இம் அப்படின்னு நிறைவு செய்வோம். இப்போ இம் அப்படிங்கிறது சப்தத்தின் நிறைவு, ஆ அப்படிங்கிறது சப்தத்தின் தோற்றம், உ அப்படிங்கிறது எல்லா சப்தங்களையும் குறிக்கின்றது. இப்போ ஓம் அப்படிங்கிறது அனைத்து சப்தத்தினுடைய உபாதான காரணம். இந்த ஓம்ங்கிற சப்தம் எல்லா சவுண்டையும் குறிக்குது. அப்போது இந்த உலகத்தில் எத்தனை பொருள்கள் உண்டோ அத்தனை சொற்கள், அத்தனை சொற்களுக்கும் சாரமாக ஆதாரமாக இருக்கிறது ஓம்ங்கிற சொல். இப்போ ஓம் என்றால் அனைத்து பதங்கள், அனைத்து பதங்களும் பதார்த்தங்களும் ஒன்று என்றால் உலகம். இப்போ ஓம் என்பது ஜெகத்து. இந்த உலகத்தையே வெறும் ஓம் அப்படிங்கிற சொல்லில் நம்ம அடக்கி விட்டோம். அதனால தான் முதல் மந்திரம் என்ன சொல்லுது, ஓம் என்ற சொல் இந்த உலகம், இந்த காரணமான இந்த உலகத்தை குறிக்கின்றது. இந்த ஓங்கார விசாரத்தை நாம் மேற்கொள்ள போகின்றோம். அதை நம்ம கடைசியில் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பதார்த்த விசாரமும் பத விசாரமும் ஒன்று தான். ஒன்றை செஞ்சிட்டோம் அப்படின்னா இனி ஒன்றை அப்படியே ஈக்குவேட் பண்ணிடுறோம் நம்ம. இனி 2வது மந்திரத்திற்கு சென்றால், இந்த 2வது மந்திரம் சர்வம் ஹேதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத். இந்த 2வது மந்திரம் ஆத்ம விசாரத்தை இப்பொழுது செய்கின்றோங்கிற அறிமுகம். இங்கே ஆத்ம விசாரம் என்றால் பதார்த்த விசாரம், நம்மை பற்றிய விசாரம் இப்பொழுது நாம் மேற்கொள்ள போகின்றோம் என்று கூறி ஒரு மகா வாக்கியம் இதில் நமக்கு வருகின்றது. சர்வம் ஹேதத் பிரம்ம, இங்கே பிரம்ம என்றால் ஆத்மஸ்வரூபம், இவை அனைத்தும் பிரம்மந்தான். சர்வம் அப்படின்னா எல்லாம், ஏதத் பிரம்ம எல்லாமே இந்த பிரம்மந்தான். இது ஒரு தந்தை அந்த பையன்கிட்ட சொல்கிறார், இந்த யானை இருக்கே இதனுடைய எல்லா அங்கங்களும் மரம்தான். அந்த யானையினுடைய தும்பிக்கையில் ஒரு ஸ்ப்ரிங்கு வச்சு அது அப்படியே ஆடிட்டுருக்கு. இந்த பையன் பயந்துக்கிறான், இந்த யானை ஏதாவது பண்ணிருமோ நகர்ந்துட்டுருக்கேன்னு. உடனே தந்தை சொல்கிறார், இது எல்லாமே மரம்தான். அவரும் யானையை பார்க்கிறார். ஆனால் யானையை எப்படி பார்க்கிறார், அது வெறும் தோற்றமாக மித்தியாவாக பார்க்கிறதுனால அதனுடைய சத்திய அம்சத்தை அவர் போதிக்கிறார், இது எல்லாமே மரம்தான். அதே போல உபனிஷத் சொல்லுது, இந்த ஜெகத் பிரம்ம, இந்த ஜெகத் இருக்கு அது பிரம்மந்தான். காரணம் என்ன, சத்தியம் மித்யா இல்லாமல் இருந்துவிடும், மித்யா சத்தியம் இல்லாமல் இருக்காதுன்னு பார்த்தோம். மரம் யானையாக இல்லாமல் இருக்கும், ஆனால் யானை
மரம் இல்லாமல் இருக்காது. இப்போ இதையும் நம்ம புரிஞ்சிட்டோம்னா இந்த உலகம் பிரம்மம் இல்லாமல் இருக்காது, ஆனால் அந்த பிரம்மன் உலகம் இல்லாமல் இருக்கும். நாம ரூபங்கள் அதிஷ்டானம் இல்லாமல் இருக்காது, ஆனால் அதிஷ்டானம் அந்த நாம ரூபம் இல்லாமல் இருக்கும். அப்படி சர்வம் ஏதத் பிரம்ம, இவை எல்லாமே பிரம்மந்தான். அடுத்தது ஒரு மகா வாக்கியம், அயம் ஆத்மா பிரம்ம. இது ஒரு மகா வாக்கியம், அதர்வண வேதத்தில் உள்ள மகா வாக்கியம். இது நம்ம பரம்பரையில் 4 மகா வாக்கியங்கள்னு சொல்லுவோம். அது எதற்கு சொல்றதுன்னா, ஒவ்வொரு வேதத்திலிருந்தும் ஒரு உபனிஷத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மகா வாக்கியத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லா வேதத்தில் இருக்கிற உபனிஷத்தும் ஒரே மைய கருத்தை கொண்டுள்ளது அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் 4 மகா வாக்கியம்னு சொல்கிறோம். இது அதர்வண வேதத்தினுடைய மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியம்னா என்ன? மகா வாக்கியம் என்றால் ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்துகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியம். வாக்கியம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், சில சொற்கள் சேர்ந்த ஒரு சென்டென்ஸ், ஒரு சொற்றொடர். இந்த எந்த சொற்றொடர் ஜீவனாகிய நம்மையும் இறைவனையும் ஒன்று என்று சமப்படுத்துகிறதோ அந்த வாக்கியத்துக்கு பேரு மகா வாக்கியம். ஏன் இப்படி ஒரு வாக்கியம் வரணும்? என்னைக்குமே ஒரு ஈக்குவேஷன், ஒரு சமன்பாடுன்னு வந்தால் அங்கு மேலோட்டமான வேற்றுமையும் இருந்தாக வேண்டும், அடிப்படையில் ஒற்றுமையும் இருந்தாக வேண்டும். வேற்றுமையே இருந்துவிட்டால் சமப்படுத்த முடியாது, முழுமையான ஒற்றுமையே இருந்துவிட்டால் சமப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம பார்த்த மாதிரி 5 = 5ன்னு சொல்ல வேண்டாம். அப்படி இந்த ஆத்மா பிரம்ம என்று சொல்லும் பொழுது, இந்த ஆத்மாங்கிற சொல்லுக்குள்ள உடலை எடுத்து கொண்டால் அது பிரம்மன் ஆகாது. இந்த ஆத்மாவை விசாரம் பண்ணி, இங்கே ஆத்மானா நான், இந்த நான்கிற சொல்ல விசாரம் பண்ணி கடைசியில் ஒன்றை எடுத்து வைக்கணும். பிறகு இறைவன்கிற சொல்ல விசாரம் பண்ணி அங்கிருந்து ஒன்றை எடுத்து வைக்கணும். அப்படி ரெண்டையும் எடுத்து வச்சு பார்த்தா இரண்டும் ஒன்றாக உள்ளது. இப்போ அயம் ஆத்மா என்றால் இந்த ஆத்மா, இந்த நான் என்ற சொல்லினுடைய மெய்ப்பொருளும் பிரம்ம இறைவன் என்ற சொல்லிற்குள் இருக்கின்ற மெய்ப்பொருளும் ஒன்றுதான் என்ற ஒரு மகா வாக்கியம் இங்கு வருகிறது. இப்போ இந்த மகா வாக்கியம் பொதுவாக உபதேசத்தை எல்லாம் முடித்து கடைசியில் வரணும். அது நிகமன மகா வாக்கியம். நிகமனம்னா கன்க்ளூஷன், விசாரத்தை எல்லாம் முடித்து இறுதியில் சொன்னால் அது ஒரு மகா வாக்கியம். ஆனால் விசாரத்துக்கு முன்னாடியே அந்த உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஆரம்பத்திலேயே நம்ம சொல்கிறோம். ஆரம்பத்திலேயே அந்த கன்க்ளூஷனை சொல்லிட்டு பிறகு விளக்குறோம். சில சமயங்களில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு ஆன்சரை சொல்லி விடுவார்கள். ஆன்சரை சொல்லிட்டு பிறகு அந்த ஆன்சரை டிரைவ் பண்ணுறது அப்படின்னு. இது உபோத்காத மகா வாக்கியம். முதல்லையே உண்மையை சொல்லி ப்ராமிஸ் பண்ணிடுறது, பிறகு அதை விளக்குவது. அதே போல் தத்துவமசிங்கிறது ஒரு மகா வாக்கியம். அது உபதேச ரூப மகா வாக்கியம். அது ஒரு குரு சிஷ்யனை பார்த்து சொல்கிற மாதிரி அமைந்துள்ள மகா வாக்கியம். அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு மகா வாக்கியம். அது அனுபூதி மகா வாக்கியம், சிஷ்யன் உணரும் விதத்தில் அமைந்துள்ள மகா வாக்கியம். அப்படி மகா வாக்கியத்தை பார்த்தோம்னா ஆரம்பத்திலேயே டிக்ளேர் பண்ணுற மகா வாக்கியம் இது. பிறகு எல்லா விசாரத்தையும் முடித்து கடைசியில் பிரஜானம் பிரம்மங்கிற ஒரு மகா வாக்கியம் கடைசியில் வருது. உபனிஷத் எல்லா விசாரத்தையும் முடித்து லாஸ்ட் பட் ஒன் சென்டென்ஸில் கடைசியாக வருது. அது கன்க்ளூடிங் மகா வாக்கியம். குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுற ரூப தத்துவமசி, சிஷ்யன் புரிஞ்சு கொள்கிற மகா வாக்கியம்னு சொல்லி பல விதத்தில் மகா வாக்கியங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மகா வாக்கியம் இப்போ நமக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் என்ன? இப்போ தான் ஆரம்பத்தில் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது, இனிமேல் விசாரம் துவங்குகின்றது.
அந்த விசாரம் இங்கேயே துவங்குகின்றது. எப்படி? சோயமாத்மா சதுஷ்பாத், இந்த ஆத்மா 4 பாதங்களுடன் கூடியவன். சோயமாத்மா, இந்த ஆத்மா. இந்த ஆத்மான எந்த ஆத்மா? எந்த ஆத்மா பிரம்மன் என்று சொல்லப்பட்டதோ, எந்த ஆத்மா இரண்டற்ற அத்வைத தத்துவம் என்று சொல்லப்பட்டதோ, அந்த ஆத்மா இப்பொழுது இருக்கின்ற திசையில், நிலையில், நாம இப்ப புரிஞ்சிட்ருக்கிற ஸ்டேட்டில் சதுஷ்பாத் 4 பாதங்களை உடையது. இப்போ விசாரம் ஆரம்பமாகிவிட்டது. இப்போ முதல் 2 மந்திரத்தில் ஓங்காரம்ங்கிற ஒரு சொல்லை அறிமுகப்படுத்தி, ஓம்ங்கிறதா உலகம், ஆகவே நீ உலகத்தை விசாரம் பண்ணி பிரம்மத்தை அடையலாம், அதுக்கு பொதுவாக ஓங்காரத்தை விசாரம் பண்ணாலும் நீ பிரம்மத்தை அடைவாய். ஏன்னா ஓம்ங்கிறது எல்லா சொல்லுக்கும் ஆதாரம், சொல்லும் பொருளும் ஒரு கோணத்தில் வேறில்லை. ஆகவே நீ பொருளை விசாரம் பண்ணா என்ன, சொல்ல விசாரம் பண்ணா என்ன, 2 ஒன்று தான். அது முதல் மந்திரம். 2வது மந்திரம் இப்போ நம்ம பொருளை எடுத்துக்கொள்வோம், பதார்த்தத்தை எடுத்துக்கொள்வோம். அப்படி அந்த பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்தால் நம்ம அந்த பிரம்மத்துக்கிட்ட போவோம். அப்படி போகும் பொழுது பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்கின்ற இந்த ஜீவன், இந்த ஆத்மா உண்மையில் பிரம்மந்தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்போ நான் என்னை பற்றி என்ன புரிஞ்சிருக்கிறேன், அதிலிருந்து விசாரத்தை ஆரம்பிப்போம். இப்போ எடுத்த உடனே நான் புரியாத என்னை பற்றி சொன்னால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆகவே இப்போ நான் என்னை பற்றி என்னதான் நினச்சிட்ருக்கேன், அந்த ஆத்மா 4 பாதங்களுடன் கூடியுள்ளது. இப்பொழுதுதான் விசாரம் ஆரம்பமாகி உள்ளது. இப்போ என்ன விசாரம், எப்படி இந்த உபனிஷத் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்துட்டு பிறகு நம்ம அடுத்த மந்திரத்திலிருந்து விசாரத்திற்குள் போகலாம். இப்போ இந்த உபனிஷத் எப்படி விசாரம் செய்கிறது என்றால், இங்கே ஆத்மா அப்படிங்கிற சொல்லுக்கு நான் என்று பொருள். நான் நம்ம சொல்கிறோம் அல்லவா, அந்த நான். இந்த ஆத்மா 4 பாதங்களுடன் கூடியது அப்படின்னு சொன்னால், என்னை அல்லது நம்மை, ஒவ்வொரு ஜீவனையும் இந்த உபனிஷத்து 4 பகுதியாக பிரிக்கின்றது. இந்த மெடிக்கலில் பிரிப்பாங்க, தலைக்கு மேலே ஒரு பகுதி, தலைக்கு கீழே ஒன்று, காலுக்கு கீழே ஒன்றுன்னு சொல்லி. இந்த தலைக்கு மேலே ப்ராப்ளம் வந்தால் இந்த குரூப் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ், கழுத்துக்கு கீழே ப்ராப்ளம் வந்தால் இந்த குரூப் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ்னு பிரிக்கிறது போல், எப்படி நம்ம ஸ்தூல சரீரத்தை பிரித்து மருந்து கொடுக்கிறார்களோ அதே போல் இப்போ உபனிஷத்து அப்படி தான் பிரித்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க போகுது. அது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னால், நம்மையே 4 பகுதிகளாக பிரிக்கின்றது. இப்போ யாரை பற்றி விசாரம் பண்ணுறோம், யாரையோ பற்றி அல்ல, நம்மை பற்றி. நாம் 4 பகுதிகளாக பிரிந்துள்ளோம். சதுஷ்பாத் என்றால் 4 பாதங்கள். பாதம் அப்படின்னு சொன்னால் டிவிஷன், 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 4 நமக்கு தெரிஞ்சது தான். இங்கு அந்த 4 எப்படி விசாரம் செய்யப்பட இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிமுகத்தை பார்த்துருவோம். பிறகு அடுத்த மந்திரத்திலிருந்து ஒவ்வொரு பாதமாக உபனிஷத் எடுத்துட்டு போகும். இந்த 4 3 பாதங்கள் ஜீவர்களாகிய நாம் அனுபவிக்கின்ற 3 அவஸ்தைகள். 3 அவஸ்தைகள் 3 பாதங்கள். அவஸ்தை என்றால் அனுபவம். அந்த அனுபவங்களை 3ஆக பிரிக்கப்படுது. ஒன்று ஜாக்ரத் அவஸ்தை. ஜாக்ரத் அவஸ்தைனா இப்போ நம்ம இருந்துட்டுருக்கிற நிலை, விழிப்புணர்வு, விழிப்பு நிலை. இரண்டாவது சொப்பன அவஸ்தை, கனவு நிலை. கனவு நிலைனா நம்ம உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு சில கனவு உலகம் வருகின்றது, கனவு காண்கின்றோம். அந்த கனவு அனுபவம், அவஸ்தைனா அனுபவம்.
பிறகு மூன்றாவது சுஷுப்தி, ஆழ்ந்த உறக்க நிலை. ஆழ்ந்த உறக்கம் சுஷுப்தி, அதையும் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ ஒரு நாள், ஒரு முழு நாளில் நம்ம விழித்து கொண்டிருக்கின்றோம், பிறகு உறங்கும் பொழுது கனவு காண்கின்றோம், பிறகு ஆழ்ந்து உறங்குகின்றோம். இப்படி ஜீவர்களாகிய நமக்கு 3 அனுபவங்கள், 3 ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 3 அவஸ்தைகள். இந்த 3 அவஸ்தைகளைத்தான் இங்கு கூறப்பட்டு, பிறகு 4வதாகவும் ஒன்று உள்ளது என்று உபனிஷத் கூறுகிறது. அந்த 4 பற்றி பிறகு பார்ப்போம். முதல்ல இந்த 3ஐ எடுத்துக்கொள்வோம். இப்போ நமக்கு 3 அனுபவங்கள் உள்ளது. இந்த அனுபவத்தை உபனிஷத் எடுத்துக்கொள்கிறது. எதற்குனா ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறது. இப்போ இந்த உபனிஷத் 3 அவஸ்தையை ஆதாரமாக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு நமக்கு பிரம்ம தத்துவத்தை புரிய வைக்க உள்ளது. தைத்திரிய உபனிஷத்தில் நம்முடைய உடல் இருக்கின்றது, அது 5 கோஷங்களாக பிரிக்கப்பட்டு விசாரம் செய்தது. இப்போ அங்கே கோஷ விசாரம், இங்கே அவஸ்தா விசாரம். அப்போது இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது, சர்வம் என்று சொல்லும் பொழுது, இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், 4ங்கிற சொல்லுக்குள்ள ஏதோ ஒன்று எனக்கு தெரியாத ஒன்று எனக்குள்ளே இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நான் இந்த உடலுடன் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றேன். இந்த ஸ்தூல உடலுடன் இந்த உலகத்தை நான் அனுபவிச்சிட்ருக்கேன். பிறகு நான் உறங்க போகிறேன். அப்போ இந்த உடல் எனக்கு உதவி செய்வதில்லை. பெருசாக இந்த உடல் நமக்கு அந்த இடத்துல வேலை செய்கிறதில்லை. இந்த உடலை விட்டு ஒரு புதிய உடலை நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த உடலுடன் புதிய உலகத்தை நான் அனுபவிக்கின்றேன். அதுதான் கனவு உலகம். இந்த கனவு உலகம் இருக்கே, அது ஒரு புதிய உடல், புதிய உலகம். அது ஏன் புதிய உடல்னு சொல்கிறோம்னா, இந்த உடல் அங்கு இல்லை. இந்த உடல் அங்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த உடலினுடைய தர்மமெல்லாம் அந்த கனவு உடலில் இருக்கணும். இந்த உடலில் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டதுனால தூங்கி கனவு கண்டுட்ருக்கோம். ஆனால் சில சமயங்கள்லாம் அந்த கனவில் ஒரு உடல் நமக்கு இருக்கே, அது பசியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த உடல் கனவு உலகத்தில் இருக்கின்ற உடலுக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஒரு உடல். பிறகு அது ஒரு உலகம், அதையே நம்ம அனுபவிக்கிறோம். பிறகு அடுத்ததா ஆழ்ந்து உறங்கும் பொழுது எந்த உடலும் இல்லை, எந்த உலகமும் இல்லை. இங்கே என்ன பாயிண்ட் அப்படின்னா, உடலும் உலகமும். இந்த உடல் ஸ்தூலமான உடலில் 4 அபிமானம் வைக்கும் பொழுது, என்னுடைய மனம் இந்த ஸ்தூல உடலில் முழுமையாக அபிமானம் வைக்கும் பொழுது ஸ்தூல உலகமே உருவாகின்றது. ஸ்தூல உலகம் அப்போ தான் இருக்குது. இந்த ஸ்தூல உடலிலிருந்து நான் என்னை விலக்கி கொண்டால், என்னுடைய அபிமானத்தை இந்த ஸ்தூல உடலிலிருந்து எடுத்து விட்டால், ஸ்தூல உலகமே மறைந்து விடுகின்றது. அப்போது இந்த உலகத்துக்கே இருப்பு கொடுக்கிறது யார்னா, இந்த ஸ்தூல உடல். இந்த ஸ்தூல உடல் அல்ல, இந்த ஸ்தூல உடலில் அபிமானிக்கின்ற நான். இந்த உடலில் அபிமானம் வச்சேன்னா எனக்கு ஒரு உலகமே கிடைக்குது. இந்த உலகத்தையே நான் டிஸ்மிஸ் பண்ணணும்னா ஒரு கஷ்டப்பட வேண்டாம். இந்த ஒரு உடல் இருக்கிற அபிமானத்தை எடுத்தால் போதும், இந்த உலகமே நீங்கி விடுகிறது. பிறகு ஒரு உடல் உருவாகி ஒரு உலகம் உருவாகின்றது. அந்த உலகத்தையே நம்ம நீக்க வேண்டும் என்றால், அந்த உடலை நீக்கினால் அந்த உலகமும் நீங்கி விடுகிறது. இந்த எந்த ஸ்தூல உடல், பிறகு நம்முடைய சூக்ஷ்மமான மனம், அதிலேயும் அபிமானத்தை எல்லாம் குறைத்து கொண்டால் பிறகு ஒரு உலகம் தோன்றுகிறது. அது ஆழ்ந்த உறக்கம். இப்படி நமக்கு 3 அனுபவங்கள், அவஸ்தைகள் வருகின்றது.
இந்த 3 அவஸ்தைகளையும் நம்ம இப்போ கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். அடுத்த மந்திரத்திலிருந்து ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு அவஸ்தைக்கு லட்சணம் கொடுத்து ஆராய்ச்சி செய்து, பிறகு இந்த 4வது பாதம்னு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. இந்த 3 தானே எனக்கு தெரிந்தது, விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கம். இந்த ஒன்றுக்கு ஒன்று மாறுபடுகிறது. விழிப்பு நிலையில் இருக்கிறவன் வேறு, கனவு நிலையில் அனுபவம் வேறு, ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவம் வேறு. இப்படி வேறுபட்டிருந்தாலும் 4வதாக ஒரு தத்துவம் உள்ளது. இந்த 3 பாதம்னு சொல்கிறமே, அந்த பாதம்ங்கிறதுக்கான அர்த்தம் படிகள். அதுக்கு சமஸ்கிருதத்தில் பத்யதே அனேன இதி, அதாவது எதனால் நம்ம தாவி தாவி எங்கேயோ போகிறோம். மண்டூக்கத்தை போல, தவளையை போல ஒரு அவஸ்தையிலிருந்து இனியொரு அவஸ்தை, இனியொரு அவஸ்தையிலிருந்து இனியொரு அவஸ்தை தாவி தாவி போயிட்டுருக்கோம். ஆகவே இந்த 3 அவஸ்தைகளும் படிகளாக உபனிஷத் நமக்கு உபதேசம் செய்கிறது. 4வது ஒன்று இருக்கே, அது உபனிஷத் என்ன சொல்லும், அது அவஸ்தை அல்ல. இந்த 4வது ஒரு அவஸ்தை அல்ல, அது ஒரு படி அல்ல, அதுவே இலக்கு. அதுவே இலக்கு அல்லது லட்சியம். நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியாமல் 3 அவஸ்தை 4வதா ஒரு அவஸ்தைன்னு நினச்சிட்றோம். அது ஒரு அவஸ்தை அல்ல, அது ஒரு அனுபவம் அல்ல, அது நம்முடைய இலக்கு. அதனால் ஜாகிரத் அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, இந்த 4 அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு சொல் துரியம். துரியம்ங்கிற சொல் 4th, 4வது அப்படிங்கிறது அர்த்தம். அது துரியம்னு சொல்லலாம், துரியம்னு சொல்லலாம். துரியம்ங்கிற வார்த்தையினுடைய டிக்ஷனரி மீனிங்கே 4 அப்படின்னு அர்த்தம். இந்த 4 அப்படிங்கிறது துரிய அவஸ்தை அல்ல, துரிய தத்துவம். இங்கே 4ன்னு வரும்போது அவஸ்தைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, துரிய தத்துவம். அப்போ அந்த துரிய தத்துவத்தை அடைய 3 அவஸ்தைகளை நாம் ஆராய்ந்து துரிய தத்துவத்தை நாம் அடைய போகின்றோம். இப்போ நம்முடைய அடுத்த விசாரம் என்னவென்றால், 3வது மந்திரத்திலிருந்து 6வது மந்திரம் வரை இந்த 3 அவஸ்தைகள் விளக்கப்படுகிறது. ஜாகிரத், சொப்பன, சுஷுப்தி. இந்த 3 அவஸ்தையை விளக்கி பிறகு 7வது மந்திரம் துரிய தத்துவத்தை நமக்கு போதிக்கின்றது, 4வது தத்துவத்தை போதிக்கின்றது. அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், துரிய அவஸ்தை அல்ல, அதற்கப்புறம் துரியத்தை கடந்தும் ஒன்றும் கிடையாது. சில சமயங்களில் சில நூல்களில் துரியாதீதம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, துரியத்தை தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அப்படி புரிஞ்சிட்டிங்கன்னா அது அதீதம், அப்படி புரிஞ்சுக்கலினா துரிய தத்துவம். அந்த துரிய தத்துவம்தான் ஆத்ம தத்துவம். அது இந்த 3 அவஸ்தைக்குள்ளும் ஊடுருவி உள்ளது. இதுதான் நம்முடைய விசாரம். அந்த விசாரத்தை நாம் நாளை துவங்குவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.